இயேசு எனக்காக தனியாக பாடுபட்டார். Jesus suffered alone for me. இயேசு எனக்காக தனியாக பாடுபட்டார். Jesus suffered alone for me. இந்த வார்த்தையிலிருந்து தான் இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். We're going to meditate the Bible only from this word. எனக்காக எல்லாராலும் கைவிடப்பட்டவராக தனியாக இயேசு பாடுபட்டார். Jesus suffered alone for me, having been rejected by everyone. எனக்கு உடனே ஒரு யோசனை வந்தது. என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் ஒரு விதமாய் நடத்தினார். So immediately I got this thought where the Lord led me in this way. இந்த சிலுவையில் இந்த பாடுகளில் இயேசு தனிமையாக கடந்து போன இந்த பாதை எனக்கு என்ன செய்தியை கொடுக்க விரும்புகிறது? So what is this message that this path of loneliness want to convey to me? இயேசுவின் தனிமையின் மூலமாக ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? What is that God wants to convey or give a message through this path of loneliness of Jesus? இதை ஆவியானவர் என்னை தியானிக்க செய்தபோது 3 சத்தியங்களை அவருடைய தனிமை நமக்கு கற்றுத் தருகிறது. Today when the Holy Spirit made me to meditate on this, there are 3 truths that the loneliness of Jesus reveals to us. முதலாவது, number 1, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Timothy chapter 4 verse 16. 2 தீமோத்தேயு 4:16. 2 Timothy 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. At my first defense no one stood with me, but all forsook me. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். All forsook me. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதா. May it not be charged against them. இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியும்ல? Who said this word? பல ஆயிரம் விசுவாசிகளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல். It is Apostle Paul who brought many people or many believers under the redemption. பல அற்புதங்களால் அடையாளங்களால் கர்த்தர் அவன் வசனத்தை உறுதிப்படுத்தினார். The Lord proved and confirmed his verses through many miracles and many incidents. மரித்தோர் அவனுடைய ஊழியத்தில் உயிரோடு எழும்பினாங்க. And the death also rose up again in his ministry. பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடினது. All the demons and evil spirits ran away. எத்தனையோ வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். And there were many sick people who were healed in his ministry. வல்லமையான தேவனுடைய ஊழியத்தின் மூலமாக பல சபைகளை பல பட்டணங்களிலே தேசங்களிலே இந்த மனிதன் ஸ்தாபித்த ஒரு சுறுசுறுப்புள்ள தேவனுடைய ஊழியன். An active servant of God who established many churches in many countries and states by his powerful ministry. இத்தனை வருஷ ஊழியத்துல எத்தனை விசுவாசிகளை எத்தனை ஊழியர்களை இந்த மனுஷன் எழுப்பி இருப்பார்? You know how many servants of God who would have risen up in his own ministry. ஆனால் இவர் ஆண்டவருக்காக கைது செய்யப்பட்டு ரோமர்களுடைய நியாயாசனத்தில் நின்று தன்னுடைய வழக்கை எடுத்து செய்யும்போது அவர் பேசும்போது யாருமே கூட நிக்கலையா அவருக்கு. But when he was arrested by the Roman people or empire and he was standing in the court, there was no one to accompany or speak on his behalf. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நம்மட்ட நன்மை பெற்றிருக்கலாம். See, even my beloved, there might be many people who have received good from you in your life. அநேகர் நாம் நேசிக்கப்படத்தக்கவர்களாக நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். There might be many people who have come across in your life where you love them so much. அவர்களை ரொம்ப நம்பி இருப்பீங்க. You would have trusted them much. ஆனால் நம்ம வாழ்க்கையில இந்த பவுல் சொல்லுகிறது போல நம்ம வாழ்க்கையில சில தடவை நம்ம சொல்லுவோம், ஒருவர் கூட என் கூட நிக்கல. Like this Paul said, we will also say at times there was none who stood with me in my life. எல்லாருமே என்ன தனியா விட்டுட்டாங்க. Everyone left me alone. எல்லாருமே என்ன கைவிட்டாங்க. Everyone forsook me. இயேசுவின் தனிமையை அவருடைய பாடுகளின் நடுவிலே பார்க்கும் பொழுது நமக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? You know what is the message when you look at the loneliness of Christ amidst his suffering says? என் இயேசு என்னை போல தனிமையை அனுபவித்தார். Jesus has experienced loneliness like me. Hallelujah. Hallelujah. அவர் தனிமையை குறித்து அறியாத ஒருவர் அல்ல. He is not the one who is not aware of loneliness. என்னுடைய தனிமையை புரிந்தவர் அறிந்தவர் என் இயேசு மாத்திரமே. My Jesus is the only one who knows and who understands my loneliness. அநேக வேளையில் இந்த தனிமையை அநேகர் புரிவதில்லை. Many times many people will not understand the loneliness. அநேகர் இந்த தனிமையில நம்மோடு வந்து நிற்பதில்லை. Many people will not accompany you in your loneliness. ஆனால் தேவன் நம்முடைய தனிமையை அவர் அனுபவித்தவராக அறிந்தவராக இருக்கிறதுனால நம்முடைய தனிமையில எப்பொழுது நம்மோடு அவர் நிற்கிறார். But having known and experienced his loneliness in his life, the Lord is always with us to accompany in our loneliness. வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேக மனிதர்கள் ரொம்ப கூட்டத்தில் வாழ்ந்தவங்க நெருக்கமாக வாழ்ந்தவங்கலாம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில்
தனிமைப்படுத்தப்பட்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. When you read the Bible, you can read many incidents where many people who lived as together in groups and together very closely, they were left abandoned in many times in the Bible. உதாரணமாக ஆகாரை எடுத்துக்கொள்வீர்களானால், For example, if you consider Hagar, இவள் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுக்கு அடிமை பெண்ணாக வந்து வேலைக்கு சேர்ந்தவள். so she was brought as a slave girl to a great rich man. இந்த மனிதன் வீட்டுல வேதமே சொல்லுகிறது 318 கைப்படிந்த வேலையாட்கள் இருந்தாங்களாம். So the Bible himself says there were 318 men in his house. இவ்வளோ பெரிய கூட்டத்தோடு வளர்ந்த இந்த பெண் ஒரு நாள் தனியாக வனாந்தரத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். This woman who was grown up with such a big crowd is now alone in the wilderness. வேதம் சொல்லுகிறது அவளுக்கு பிள்ளையை கொடுத்த ஆபிரகாமே அவளை கைவிட்டு விட்டார். Now the Bible says Abraham who gave her this son, he himself has rejected and left her தன் alone. பிள்ளையோடு போய் வனாந்தரத்தில் அழுது கொண்டிருக்கும்போது When she was crying with her child in the desert, தண்ணி காலியா போச்சு, the water has drained up, சாப்பாடு காலியா போச்சு, there is no food, பசியும் வெயிலும் அவளை வாட்டுகிறது, and it is hot sun and hunger that is torturing her, பிள்ளை அங்கே சாக கிடக்குறான், and the child is about to die now. இவள் வெளியே போய்விட்டாலே நம்மளோட வேலை செய்தவளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொல்லி அந்த ஆபிரகாம் வீட்டுல இருந்த ஒரு வேலைக்காரனும் வந்து அவளை தேடல. Not even a single servant from the house of Abraham came in search to find or to take care of her. What happened to her? எங்க ஆபிரகாமுக்கும் அவனுடைய மனைவிக்கு அந்த நேரம் இரக்கம் வரல. So even Abraham and his wife did not have a compassion towards her at that time. எத்தனையோ வருஷம் அவளோடு பழகினவங்க சொந்தங்கள் யாருமே அவளிடத்துல வரல. All her relatives and other people who acquainted with her for many years, they did not even care for her. அந்த வனாந்தரத்தில் தனியாக உட்கார்ந்து இருக்கிறாள். She is alone in the desert. ஆனால் வேதம் சொல்லுகிறது But the Bible says அந்த தனிமையிலே அவளை சந்தித்த ஒரே ஒருவர் உண்டானால் நம்முடைய தேவன் மாத்திரம். only one who met her in her loneliness was our God alone. ஆகாரே நீ ஏன் அழுகிறாய்? Hagar, why are you crying? அவளிடத்தில் வந்து பேசினவர் கர்த்தர் மாத்திரம். It was God himself who spoke to her. ஆபிரகாமின் வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். When you consider the life of Abraham, ஒரு நாள் கர்த்தர் அவர்ட்ட சொல்றாரு, உன்னுடைய பிள்ளை ஏக சுதன் ஒரே பேரான குமாரனை எனக்கென்று நீ பலியிடும்படி இந்த மோரியா மலைக்கு வா. one day God told him, you have to come to the Mount Moriah to sacrifice your only son, your only begotten son to me. இந்த பிள்ளையை கூட்டிட்டு இந்த மனுஷன் போகும்போது இருதயம் எப்படி வேதனைப்பட்டிருக்கும்னு யோசித்து பாருங்க. As this man was taking his child towards the sacrifice, just think how his heart would be suffering in that agony. தன்னுடைய பிரச்சனையை யார்ட்டையும் சொல்ல முடியாது. He is not able to speak out his problem to anyone. தேவனுடைய வார்த்தையையும் அவனால் எதிர்க்க முடியாது. He can't even oppose the words of God. வேலைக்காரலாம் நிறுத்திட்டான். He stopped all his servants. தனியாக பிள்ளையை கூட்டிட்டு போறான். Now he is alone traveling with his son. பையன் கேக்குறான், டாடி எல்லாம் இருக்கு, பலி காணோமே, எங்க பலி? Now the son is asking, Father, you have everything, but where is the sacrifice? கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளும்பா, வா போலாம்னு சொல்லி கூட்டி போயிட்டான். He says it will be taken care in the mountain of God, and he just took him. நான் நிச்சயமா நினைக்கிறேன், ஒரு தகப்பனாக வயதான மனுஷன் வயதான காலத்துல பிறந்த பிள்ளை எடுத்துட்டு கொலை பண்ணணுமா, இந்த பிள்ளையை நம்ம பலியிடணுமான்னு சொல்லி அவன் அந்த உச்சிக்கு போய் தேடி இருப்பான். ஏதாவது ஒரு ஆடு கிடைக்காதா, ஏதாவது ஒரு பலிமிருகம் வராதான்னு தேடி இருப்பாரு. I'm sure this man, when he has reached the top of the mountain, should have searched for some other animal to sacrifice, because he got this child at very old age. ஆனால் ஒன்றையுமே காணோம். But he could not find anything. கடைசில பொறுத்து இருந்து கடைசியா பிள்ளையை கட்டுறாரு. At last, having waited, now he is tying his child. பிள்ளையை கடத்திட்டாரு. And he has made his child to lie down. கத்தியை தூக்கிட்டாரு. Now he has lifted his knife. அவருடைய இருதயம் எப்படி நொறுங்கி இருக்கும்னு நம்மளால கற்பனை பண்ண முடியும். You can imagine how his heart would have been broken now. கத்தியை தூக்கி அவ்வளவுதான், இனி எனக்கு உலகத்துல யாருமே இல்ல, உதவியே இல்ல நிக்கும் போது, when he has lifted his knife up, saying there is no one to support or help me in this world, வானத்திலிருந்து சத்தம் வந்தது. and there came a voice from heaven, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. Abraham, do not lay your hand upon the child. திரும்பி பார்க்கிறான். When he just turned back, தனக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு கடா அங்கே காத்திருந்தது. there was a ram that was waiting, which was prepared for him. அங்கே புரிந்து கொண்டான், என் தேவன் என்னை காண்கிறவர். That is where he understood, my God is the one who sees me. என்னை தனியா விட மாட்டார். He will not leave me alone. என்னை திக்கற்றவனாய் விட மாட்டார். He will not leave me as orphan. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துல எகிப்துல சிக்கி கொண்டாங்க. Israelites were caught under slavery for 430 years in Egypt. அவர்களை நினைப்பதற்கோ விடுவிப்பதற்கோ தப்புவிப்பதற்கோ அவர்களுக்காய் வழக்காடவோ யாருமே இல்லை. There is no one to speak on their behalf or vindicate their cause or deliver them from the slavery. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை
கர்த்தர் கேட்டார். The Lord heard their sighing. அவர்களுக்காக இரட்சகரை அனுப்பினார். And the Lord sent a deliverer for them. என்ன செய்தி சொன்னார் தெரியுமா? You know what was the message he நீ gave? படுற தனிமை என்னன்னு எனக்கு தெரியும். I know the loneliness that you're going through. திக்கற்றவனாய் நீ அவதிப்படுறது எனக்கு தெரியும். I know that you are just suffering as an நான் orphan. அறிந்திருக்கிறேன். I know you. அதனால தான் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். That's why Jesus said unto his disciples, நான் உங்களை திக்கற்றவர்களாக அநாதைகளாக விட மாட்டேன். I will not leave you as orphans. நான் உங்களிடத்தில் வருவேன். I will come to you. எவ்வளவு காலம் உன்னோடு இருப்பேன் தெரியுமா? You know how long I will be with you? உலகத்தின் முடிவு வரை அந்த சகல நாட்கள் நான் உன்னோடு இருப்பேன். I will be with you until the end of this earth. ஹalleluya. Hallelujah. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்பதுல சந்தேகமே இல்ல. It is no doubt that everyone encounter problems in our life. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லன்றவங்க யாருமே கிடையாது. There is no person who can say there is no problems in his life. என்னன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை. But the problem is that everyone faces in a different way. ஒருத்தருக்கு பொருளாதார பிரச்சனை. One person will have financial problems. ஒருத்தருக்கு குடும்ப பிரச்சனை. One person will have family issues. ஒருவருக்கு சரீரத்துல பிரச்சனை. One person will have problems in his body. ஒருவருக்கு படிப்புல பிரச்சனை. One person will have problem in his ஒருவருக்கு education. வேலையில பிரச்சனை. One will have problem in his job. ஒருவருக்கு ஊர்ல பிரச்சனை. One will have his problem in his state. எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. So everyone will have something or the other. அதான் ஒருத்தர் இப்படி சொன்னாரா? That's why a person said this way. பிரச்சனையை விட்டு நம்ம வெளியே போக முடியாது. You cannot be out of your problem. ஏன் தெரியுமா? You know why? ஒரு கூட்டம் சொல்லுவாங்களா நான் இப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டு வந்திருக்கேன்னு. One group will say I'm just out of a problem. இன்னொரு கூட்டம் சொல்லுமா நான் பிரச்சனை வழியா கடந்து போயிட்டு இருக்கேன். The next group will say I'm just going through a problem. மூணாவது மிச்சம் உள்ள கூட்டம் சொல்லுமா அடுத்த பிரச்சனை வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். The rest will say I'm waiting for the next problem to come. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. There is no life devoid of problems. சில வேளையில நம்ம சில பேருடைய வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு என்னங்க வாழ்க்கை ராஜா வாழ்க்கை நினைச்சிட்டு சில தடவை நம்ம சொல்லிடுவோம். Sometimes when we look at the people, their out appearance, we say they are living a very royal life, they have no problems. அவங்க ஓட்டுற காரையும் அவங்க போட்டிருக்க வஸ்திரத்தையும் அவங்களுடைய மேக்கப்பையும் பார்த்து அப்பா என்ன சுகபோக வாழ்வு நம்ம நினைப்போம். We think looking at their cars, the makeup, the way they adorn themselves, we say that they have no problems. ஆனா நெருங்கி போய் கேட்டிங்கன்னா தெரியும். But when you go and ask them secretly, you know. அந்த மேக்கப்புக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். So that is when you will know how many problem is inside that makeup. அந்த காருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அப்பதான் தெரியும். That is when you will know how many problem is there in that car. அந்த பெரிய வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அப்பதான் தெரியும். That is when you will know how many problems are present in that big அந்த house. உயர்வுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அப்பதான் தெரியும். That is when you will know what problem is there behind that exaltation. நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. I used to think very often. சில தடவை இந்த பிள்ளை உலகத்துல பிறக்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம் தான். So it is always a happy thing when you have a child in your house. பிறக்கும்போது When a child is born, everyone feels happy. பாருங்க அந்த பிள்ளை பிறக்கும்போது பார்த்திருக்கோம்ல எந்த பிள்ளையாகல சிரிச்சிட்டு பிறக்குதாங்க. Have you ever seen a child being born with a happy face? Do you see a laughing child getting born? இல்ல சிரிச்சிட்டே பிறக்கிற பிள்ளை கிடையவே கிடையாது. There is no child who is born laughing all the way. பிறக்கும்போதே வீர் 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 வீர்னு அழுதுட்டே தான் பிறக்குது. They always keep crying when they are born. 9 மாசம் அழாம நிம்மதியா அம்மா வயித்துல உட்கார்ந்திருந்தேன். For 9 months I have been very safely inside my mother's womb. இது என்ன பொல்லாத உலகமோ தெரியலையேன்னு அதுவே அழ ஆரம்பிச்சிருது. So I don't know what is this evil world, and they began to cry. அப்படி அழாம பிறந்தாலும் சுத்தி இருக்கவன் சும்மா இருக்க மாட்டே கிள்ளியாத அழ வச்சிரு. Even if that child doesn't cry, people will pinch and make it cry. அழணும்பா அழுதாதான் மூச்சு ஒழுங்கா வரும். So the child should cry, only then it can breathe properly. நீ அழுதாதான் பேச்சு ஒழுங்கா வரும். Only if you cry you can speak properly. அன்னைக்கே உதிச்சிருது அதுக்கு நம்ம பிறந்த ஆரம்பமே அழுகதான். So it knows very well right from the time I'm born it is crying. பிறந்த நிமிஷத்துல இருந்து பிரச்சனை தான். Right from the moment I'm born it is problems. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. There is no person without any problems. ஆனா இதுல ரொம்ப வேதனை என்ன தெரியுமா? But what is more painful here? பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனையை கடந்து போகும்போது கூட நடக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கிறோம் பாருங்க அந்த தனிமை தான் ரொம்ப கொடுமையானது. It is not the problem but the pain of going through the problem alone is much painful than that. சாய்ந்து அழுதுறதுக்கு ஒரு தோளே இல்ல பாஸ்டர் என் லைஃப்ல. I don't have a shoulder to just lean upon and cry, pastor. பாஸ்டர் என் இருதயத்துல இருக்கிறத போய் சொல்லி அழுறதுக்குன்னு யாருமே இல்ல பாஸ்டர். I don't have a person to whom I can just pour out my heart and cry, pastor. யார்ட்டியுமே பகிர்ந்து கொள்றதுக்கு இல்ல. I don't have anyone to share my problems. அவ்வளவு தனிமை. It's so much of loneliness. ஆனா நமக்கு ஒரு செய்தி சிலுவை சொல்லுகிறது. But this cross says as a message. என் ஆண்டவராகிய இயேசு என்னை போலவே தனிமையை அனுபவித்தார். My Lord Jesus has experienced loneliness like me. என்னை போலவே
தனிமையை அனுபவித்தார். Jesus has experienced loneliness like me. எப்பொழுதுமே ஒருத்தர் ஒரு பிரச்சனையை அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த பிரச்சனைக்கு ஈடுபடுகிற யாரிடத்துலயும் அவங்க காட்டுற அன்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். Whenever a person has experienced a problem, the way he gets involved or the interest that he shows in the problem of that another person who facing the same problem is more. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா கேன்சர் சர்வைவர்னு சொல்லுவாங்க. கேன்சர் வியாதி தப்பி பிழைச்சவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வழியில யாராவது கேன்சர் பேஷண்ட்டை பார்த்தாங்கன்னா அவங்க உள்ளெல்லாம் உருகிரும். So when they call these people as cancer survivors, people who survive from cancer, when they look at other people who are suffering from cancer, they have so much of mercy upon them. ஹார்ட்ல ஆபரேஷன் நடந்தவங்க அல்லது இருதய நோய் உள்ளவங்க அந்த மாதிரி வியாதி உள்ளவங்களை பார்த்துட்டாங்கனாலே தன்னால போய் விசாரிப்பாங்க. People who have undergone cardiac surgeries or cardiac problems, when they encounter another person with the same problem, they will show so much of concern for them. கடன்ல மூழ்கினவங்க தப்பி பிழைக்கவே முடியாதுன்னு நினைச்சவங்க கடன்ல இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா ரொம்ப விசாரிப்பாங்க. So people who are totally drowned in loans, and when they come out, when they look at the people who are again drowned in loans, they have more concern for them. ஏன் தெரியுமா? You know why? அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க இல்ல, அதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. It's not because they have known it by hearing, but they have just known it by going through that and experience. என்னோட அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, My father used to say very often, எனக்கு இந்த யாராவது பசிக்குது பாஸ்டர், சாப்பிடல பாஸ்டர்னு சொல்லிட்டா எனக்கு உள்ளெல்லாம் உருகிரும்னுவாங்க. If someone says, Pastor, I feel hungry, I have not eaten anything, then my heart will start melting. ஏன் தெரியுமா? You know why? அப்பா சொல்லுவாங்க, நான் ஒரு காலம் பசி பட்டினில வாழ்ந்த அது என்னன்னு எனக்கு தெரியும். It's because I've experienced that pain of hunger and starvation once. நான் கற்று தெரிந்து கொள்ளல, நான் அனுபவிச்சு தெரிந்து கொண்டேன். I did not learn and know it, but I have experienced and learned it. இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, So it might be any person who is listening to the sermon this morning. நீங்க முதியவரா இருக்கலாம், நீங்க ஒரு இளம் பிள்ளையா இருக்கலாம். You might be an elder or might be an young child. பாஸ்டர், I am so lonely, நான் ரொம்ப தனியா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? Are you thinking, Pastor, I am so lonely, I have none to accompany me in this world? இந்த காலையில ஒரு செய்தி உங்களை நோக்கி வருகிறது. This morning a message comes directly to you. நீ எந்த தனிமையிலே நடந்து போகிறாயோ அந்த தனிமையை இயேசு ஏற்கனவே ருசி பார்த்திருக்கிறார். Jesus has already tasted the loneliness which you are going through now. நீ எந்த நிலைமையில தனியா இருக்கலாம், No matter in whatever state you might be alone. இயேசு சொல்லுவார், Jesus says, அந்த தனிமை என் வாழ்க்கையில வந்திருக்கு. that loneliness have come into my life. என்னை சுற்றி இருந்து நன்மை பெற்றவங்க எனக்கு விரோதியா மாறி என்னை தனிமைப்படுத்தினாங்க. All the people who received good from me, they just left me alone and made me alone. என்னை ரொம்ப நேசிச்சவங்க, நான் ரொம்ப நேசிச்சவங்க எனக்கு விரோதமா எழும்பி என்னை விட்டு ஓடி போனாங்க. People whom I love so much and people who love me, they left me alone and ran away from me. நியாயம் செய்வாங்க, நீதி செய்வாங்கன்னு கொண்டு போய் நின்ன இடத்துல பெரும்பான்மையின் சத்தத்தை கேட்டு என்னை தனிமைப்படுத்தி என்னை கைவிட்டவை என்ன நிலைமைன்றது எனக்கு தெரியும்னு இயேசு சொல்லுவார். And Jesus says, in the place where I went for seeking justice, depending upon the voices of the majority, I know how I have been rejected and left alone. கர்த்தரே கைவிட்டு என்னை ஏன் கைவிட்டேன்னு அழுத சம்பவம் இயேசுவின் வாழ்க்கையில வந்தது. And also Jesus had this incident in his life where God himself forsook him, saying, and where he cried out, Lord, why did you forsake me? அவர் அதை அனுபவித்ததனால, just because he has experienced அவர் அதை அறிந்திருக்கிறதுனால, just because he knew that, அவர் எனக்கு உதவி செய்கிறார். and he helps me. அவர் எனக்கு உதவி செய்கிறார். He helps me. அவர் எனக்காக பரிதபிக்கிறார். And he also have compassion for me. அவர் எனக்காக பரிதபிக்கிறார். He pities for me. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, That's why the Lord said, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தா கூட நான் உன்னை கைவிட மாட்டேன். though you walk through the valley of shadow of death, I will not forsake எத்தனை you. பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? என் ஆண்டவரின் தனிமை எனக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நான் கடந்து போனதை இயேசு எனக்கு முன்பாகவே கடந்து போய் ருசித்திருக்கிறார். Loneliness of Christ suffering says that the Lord has already experienced the loneliness I'm going through. ஆகவே என்னை அறிந்த ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். Therefore I have a God who knows me very well.